தி விட்சன் வெட்டிங்ஸ் பை ஃபிலிப் லார்கின். ஃபிலிப் லார்கின் ஃபேமஸான இங்கிலீஷ் poet அண்ட் நாவலிஸ்ட். 1955 பப்ளிஷ் ஆன தி லெஸ் டிசீவ்ட் அப்படிங்கிற இந்த poetry collection அதோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேமஸ் poetry collection. ஓகேவா, அது பிறகு ரொம்ப ஃபேமஸ் ஆனார். 1984 poet laureate இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் இவருக்கு வந்திருக்கு. பட் இவர் டிக்ளைன் பண்ணியிருக்க அந்த ஆஃபரை. ஹார்டி, ஈட்ஸ், ஆர்டன் அண்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இந்த மாதிரி ஃபேமஸான ரைட்டர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவருடைய ஒர்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸும் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த தி விட்சன் வெட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த போயம் வந்து 1964 பப்ளிஷ் ஆன தி விட்சன் வெட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு poetry collectionல உள்ள ஒரு போயம். ஓகேவா, அந்த poetry collection டைட்டிலே தி விட்சன் வெட்டிங்ஸ். நமக்கு அதில் இருக்கிற விட்சன் வெட்டிங்ஸ்க்கு அந்த ஒரு போயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய போயம்ஸ் இருக்குது. அதில் சில ஃபேமஸான மற்ற போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் ப்ளீனி அண்ட் ஆரண்டல் டாம், இது ரெண்டு அதில் இருக்கிற மற்ற ஃபேமஸான போயம்ஸ். ஓகேவா, 1955 ஃபிலிப் லார்கின் வந்து ஒரு ட்ரெயினில் போயிருக்காரு. போகும்போது அவர் என்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்ணாரோ அதை பேஸ் பண்ணி அந்த விட்சன் வெட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த போயம் எழுதியிருக்காரு. இந்த போயம் பற்றி ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டோட ஈஸ்ட் சைட்லேருந்து லண்டனுக்கு போயிட்டுருக்காரு. போகும்போது ஜெனரலி அவர் என்ன விஷயங்கள்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணுறாரோ அதுதான் அந்த போயமில் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ விட்சன் வெட்டிங்ஸ்னு கொடுத்துருக்கு. இந்த விட்சன் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விட்சன் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து விட் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சண்டேவை விட் சண்டேன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸ்டருக்கு அடுத்து வர 7th சண்டே. இதை வந்து பெண்டகோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெந்தகோஸ்ட் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்டுடைய டிசிபிள்ஸ் அண்ட் மதர் மேரி மேலே ஹோலி ஸ்பிரிட் இறங்கினால தான் பெண்டகோஸ்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை விட் சண்டேன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஈவன் ஒயிட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த விட்சன் இந்த டைமில் விட்சன் சாட்டர்டேயில் இவர் ட்ரெயினில் போகிற மாதிரி எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்க்கலாம். போயம் ரொம்ப லாங் போயம், மொத்தம் 8 ஸ்டான்ஸாஸ் இருக்குன்னா நான் லைன் பை லைனாக போகல. ஒவ்வொரு ஸ்டான்ஸோடைய சம்மரி மட்டும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து விட்சன் டைம், விட்சன் சாட்டர்டே, விட் சண்டே அப்படின்னா அந்த டே கரெக்டாக அந்த 7th சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர். ஓகே, அந்த பெந்தகோஸ்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு முந்தின நாள் சாட்டர்டேவில் தான் இவர் போகிறார். ஓகேவா, ஆஃப்டர்நூன் டைமில் தான் இவர் ட்ரெயினில் ஏறுறாரு. ரொம்ப வெயிலாக இருக்குது. ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புது. ஒரு 1 தான் ட்ரெயின் கிளம்புது. ட்ரெயின் கிளம்புனது அப்படியே சூடு ஓவராக இருக்குது. உள்ளே ரொம்ப வெக்க ஓவராக இருக்குது. எல்லாம் அந்த சீட் குஷன் எல்லாமே ரொம்ப சுடுது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஜன்னல் வந்து அப்படியே லேசாக காத்தோட்டு அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் ரொம்பவே வெக்காது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஓகேவா, அவருக்கு என்னென்னா முதல்ல பார்க்கும்போது எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட் ட்ரெயின் அப்படியே போகும்போது இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, வெக்க வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஜன்னல் வந்து வெளியே பார்க்குறாரு. பார்க்கும்போது நிறைய வீடுடைய பேக் சைடு தெரியுதுன்னு ஒரு ஃபிஷ் டாக் பார்க்குறாரு. அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சாரு ஃபிஷ் டாக் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ் ஸ்மெல் நல்லா அடிக்குது அவருக்கு. தென் ஒரு ரிவரை பார்க்குறாரு. அப்புறம் லிங்கன் ஷைன் அப்படிங்கிற ஒரு கவுண்டியை தாண்டி ட்ரெயின் போகுது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே வராரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் கிளம்புது. தென் எப்படி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தென் செகண்ட் ஸ்டான்ஸால் ட்ரெயின் இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போய் ஒரு ஸ்டெடியாக ஒரு கரெக்டான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போது நல்லா ரொம்ப வெக்கையாக இருக்குது. அப்போ மறுபடியும் ஜெனரலியாக பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. மாடுகளை பார்க்குறாரு, நிறைய கால்வாய்களை பார்க்குறாரு. அந்த கால்வாய் முழுக்க வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு அந்த கால்வாய் முழுக்க ஓடிட்டுருக்கு. தண்ணி க்ளீனாக இல்லை, ரொம்ப அழுக்காக அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. நிறைய க்ரீன் ஹவுசஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செடியெல்லாம் வளர்க்குற நிறைய க்ரீன் ஹவுசஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறாரு. நல்லா ஷேப்பாக அழகாக கூடிய ஹெட்ஜஸ்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் நல்லா அழகாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸ்லேருந்து இந்த வெக்கையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஸோ ட்ரெஸ்ஸஸ்லேருந்து இந்த வேர்வெல்லாம் வந்து இப்படி அந்த ஸ்மெல் ரொம்ப குப்புன்னு அடிக்குது. ட்ரெயின் முழுக்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ட்ரெஸ்லேருந்து இந்த வேர்வை வாட ரொம்ப வருது. பட் அதை ஓவர் பவர் பண்ணுற மாதிரி இந்த கிராஸுடைய ஸ்மெல் இப்படி, ஏன்னா அந்த கவுண்டி சைடு தானே போயிட்டுருக்கு, நல்லா அப்படியே ரூரல் சைடு தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த வாசம் அப்படியே இந்த புல்லோட வாசம், செடி சத்தை வாசம்லாம் வரும்போது இந்த வேர்வையோட அந்த நாத்தத்தை அதை அப்படியே ஓவர் பவர் பண்ணிடுது. ஓகேவா, ஸோ டவுனெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாமே அப்படியே பார்த்த மாதிரியே தான் இருக்குது. நல்லா பச்சை பசைன்னு அழகா செடி, மரங்கள், மாடு, கேனல் இதெல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் ஒரு டவுன் முடியும் போதும் எப்படி ஒரு கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஒரு ஸ்கிராப் யார்டு இருக்குது. ஒவ்வொரு டவுன் முடியும் போது ஒரு ஸ்கிராப் யார்டு அந்த டவுனோட எண்டில் இருக்குது. அதை வச்சு இந்த டவுன் முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. மற்றபடிக்கு எல்லா டவுனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கேனல்ஸ் இருக்குது, இது எல்லாமே அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரூரல் ஏரியா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இது செகண்ட் ஸ்டான்ஸ் இதோட முடியுது. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் அவர் கவனிக்காமல், இத்தனை ஸ்டேஷனாக அவர் பார்த்தும் கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அந்த வெட்டிங் நாய்ஸ், அந்த ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. பட் இவர் கவனிக்கல. எதனால கவனிக்கல அப்படின்னா, நல்ல வெயில், நல்லா உச்சி வெயில், ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு பிகினிங் ஸ்டான்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த வெயில்னால பிளாட்ஃபார்மில் நிழல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெயில் பண்ணும்போது கிளார் அடிச்சு அப்படியே கவனிக்காமல் விட்டுருக்காரு. ஆனால் அதை கவனிக்காமல் விட்டும் சம்திங் ஏதோ ஒரு சத்தம் அவர் கேட்டிருக்கு. ஆட்கள் நிறைய பேர் அங்கே நின்று சத்தம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சத்தம்லாம் கேட்டிருக்கு. இவர் என்ன நினைச்சிருக்கு அப்படின்னா, வேறு எதுவும் இந்த போர்ட்டர்ஸ்லாம் தூக்கிட்டு போவாங்க, பணம் வேறு பேசுவாங்க, அதுலேயும் ரயில்வே ஸ்டேஷன் அமைதியாக இருக்குமா, நிறைய பேர் ஏறி இறங்குவாங்க, ஸோ அந்த சவுண்டாக இருக்கும்னு நினச்சிருக்காரு. பட் இன்னொரு ஸ்டேஷனில் பார்க்கும்போது தான் தெரியுது, பார்த்தா கல்யாண கோலத்தில் நிறைய பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க கூட நிறைய கெஸ்ட் நிறைய பேர் நின்றுருக்காங்க. பொண்ணு சைடு மாப்பிள்ளை சைடு இதெல்லாம் நிறைய பேர் நின்றுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆச்சரியம், என்னடா இது ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு.
இவர் ஒரு ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே ட்ரெயின் கிளம்பிடுது. அப்போ நீ முடிவு பண்ணால் சரி அடுத்த ஸ்டேஷனில் பார்ப்போம், இது மாதிரி ஆட்கள் நிற்கிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த சத்தம் அவர் கேட்டிருக்கு. பட் இவர் என்ன நினச்சிருக்காருன்னா வேறு ஏதாவது சத்தம்னாலும் நினச்சிட்டு இருந்திருக்காரு. பட் அவர் தான் புரியுது இது வந்து அப்போ எல்லா ஸ்டேஷனும் இந்த மாதிரி பொண்ணு மாப்பிளையோட சொந்தக்காரங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்து நின்று இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்காரு. சரி அப்போ அடுத்த ஸ்டேஷனில் நிற்பாங்க அப்போ எப்படியும் இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஷன்லையும் முழுக்க கூட்டமாக இருந்தாங்கன்னா இப்போ இங்கேயும் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராரு. இங்கேயும் நிற்கிறாங்க. நிற்கிறவங்களில் ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் மட்டும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட்டு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்களும் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவங்க நல்லா நீட்டாக அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டைலாக முடியலாம் சிவ நல்லா நிறைய பேர் நின்றுருக்காங்க. கல்யாண பொண்ணுங்களும் நிற்காங்க. அவங்களாம் நல்லா வெயில் போட்டு முகத்தை மூடியிருக்காங்க. மேரேஜ் முடிஞ்சு வந்து நின்றுருக்காங்க. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு அப்படியே ட்ரெயின் இங்கேருந்து உடனே கிளம்புது. தென் அடுத்து 4th ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ட்ரெயின் கிளம்பும்போது அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்களாம், இந்த ட்ரெயினில் போகிற எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, நம்மளாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களே. ஏதோ ஒரு பேரழிவுலேருந்து இந்த ட்ரெயினில் போகிற மக்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க, நாங்கள் மட்டும் மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப் ஆஃப் லேடிஸ் அந்த பிரைடு பொண்ணுகளோட சேர்ந்து அப்படி ஒரு பார்வை பார்த்த மாதிரி இவர் சொல்கிறார். அதாவது அவங்க பார்த்ததில் இவர் அப்படி நினச்சிக்கிறாரு. அப்படி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. உடனே இவருக்கு ஒரே குழப்பம். என்னடா இது கல்யாணம் பண்ணி தானே நிற்காங்க, அதுவும் கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட்டும் நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு பார்வை பார்க்கணும், ஏதோ நம்மலாம் தப்பிச்ச மாதிரியும் அவங்க ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரியும் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த ஸ்டேஷனில் இன்னும் கிளியராக நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அடுத்த ஸ்டேஷனும் வருது. அங்கே யாரெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா பொண்ணு மாப்பிளோட அப்பாவெல்லாம் பார்க்குறாரு. அவங்களாம் கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைகளாம் நம்ம மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. கல்யாணத்துலலாம் அவங்க தான் ஏன்னா யாரை வந்தாலும் வாங்குவாங்கன்னு கூடுவாங்க. அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா, நல்லா வேர்த்து போயிருக்காங்க. ஸ்டேஷனில் வேர்த்து போய் அவங்க அப்பாவெல்லாம் அங்கங்கே நடந்துட்டுருக்காங்க. அதை பார்க்குறாரு. தென் லவுட் ஓவர் ரைட் மதர்ஸ், அந்த பொண்ணு மாப்பிளோட அம்மாலாம் ரொம்ப சத்தம் போட்டு இங்கே வா அங்கே போகாதான்னு சொல்லி கத்தி ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறாரு. தென் அவங்களுடைய அங்கிள்ஸ் சொந்தக்காரங்க அங்கிள் வந்திருக்காங்க, அவங்களாம் ரொம்ப ரூடாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. தென் திரும்ப அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறாரு. அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு பொண்ணுங்களையும் பார்க்குறாரு. தென் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களையும் பார்த்துட்ருக்காரு. அவங்களாம் நைலான் க்ளவுஸ் போட்டு இந்த நைலான் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. தென் ஃபேக் ஜுவல்லரி, அதாவது ஒரிஜினல் தங்க நகையெல்லாம் போடாமல் ஃபேக்கான ஜுவல்லரிஸ்லாம் போட்டிருக்காங்க. தென் கலர் ட்ரெஸ் பண்ணி நிற்காங்க. இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு இந்த ஸ்டேஷனில். தென் 5th ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கல்யாண பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய காஸ்டியூம் அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து மற்ற கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து அவங்கள விளக்கி அழகாக காட்டுதான். நமக்கே தெரியும் கல்யாண வீட்டில் வந்து பொண்ணுங்களோட மேக்கப்பு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப கிராண்டாக ரிச்சாக இருக்கும். நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும் இல்லையா, இதுதான் கல்யாண பொண்ணு அப்படிங்கிறத. ஒரு கூட்டத்தில் 10 பேர் போகிறாங்க, இல்லை கல்யாண பொண்ணு வராங்க அப்படின்னா யார் கல்யாண பொண்ணுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருப்பாங்க, வெயில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நிறையா சொல்கிறார். ஸோ மற்ற கெஸ்ட்டுக்கிட்டேருந்து இந்த கல்யாண பொண்ணுங்களை ஈஸியாக செப்பரேட் பண்ணி பார்த்தல. ஏன்னா அவ்வளோ ஃபேஷனாக ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்காங்க, பொண்ணுங்களாம் அங்கே நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நிறையா பொண்ணு மாப்பிள்ளை அவங்க ஃபேமிலியாக நிற்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த நாள் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதனால தான் நிறைய கல்யாணங்கள் அன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த விட்சண்டே இருக்குது இல்லையா, அந்த டேயில் வந்து டேக்ஸ் கிடையாது மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா, மேரேஜ் டேக்ஸ் கிடையாது. ரெண்டாவது அது வந்து ஒரு ஸ்பெஷலான டேவாக கருதுறாங்க. அந்த நாளில் வந்து அந்த சண்டே சாட்டர்டே எல்லாம் கல்யாணம் வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டே, அந்த விட்சண்டே கருதுகிற மண்டே வந்து ஒரு ஹாலிடே, பேங்க் ஹாலிடே. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணியும் ஒரு லீவாக வருது. நம்ம சாட்டர்டே நினச்சா சண்டே மண்டே லீவ் ஆகிடும். அப்படி பிளான் பண்ணி நிறைய பேர் கல்யாணம் வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டிமாண்டு. ஓகேவா, ஸோ இப்போது கல்யாண சீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே மண்டபம் எல்லாமே ஃபுல்லாயிரும் இல்லையா. நிறைய பேர் வீட்டில் வச்சு தான் வைப்பாங்க, மண்டபமே ஃபுல்லாயிரும். அப்போ இத்தனை கல்யாணங்கள் எங்கே நடந்திருக்கும்? ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி ஃபேமிலியோடு நின்றுருக்காங்க. இப்போ கல்யாணங்கள் எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய குட்டி குட்டி ஹாலு, இந்த ட்ரெயின் யார்டுக்கு இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற நிறையா கஃபே, அந்த ரூம் முழுக்க இந்த அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளை வராங்கன்னொடனே சின்ன சின்ன ரூமெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வெட்டிங் ஹாலாக மாற்றிக்கிட்டுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, கண்டினியூஸாக ஹாலிடே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் கிடையாது, அது ஒரு ஸ்பெஷலான டே. அந்த விட்சன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டைம் அப்படிங்கிறனால தான் நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு 4 ஸ்டேஷனுக்கு நோட்டீஸ் பண்ணிட்டாரு இந்த புதுசாக கல்யாணங்கள்லாம் ட்ரெயின் ஏறுறத. இப்போது அந்த ட்ரெயின் ஏறது நல்லா கிளியராகவே கவனிக்கிறார். ஏன்னா முதல் 2 ஸ்டேஷனில் ஒரு கிளியராக கவனிக்கல. 3rd ஸ்டேஷனில் பார்த்தாரு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்றே நோட்டீஸ் பண்ணார். இப்போது ட்ரெயின் ஏறுறாங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சவங்களாம் ட்ரெயின் ஏறுறாங்க. ஏறும்போது அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் நின்று சிலர் அட்வைஸ் கொடுக்காங்க, நல்லா இருமா நல்லா அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. சிலர் என்னென்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கன்ஃபெட்டி இந்த தெரிக்கிறாங்க, இந்த பாப்பர்ஸில் வெடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மேலே தூவி விடுறாங்க, பூ தூவி விடுறாங்க ட்ரெயினில் ஏறும்போது. இன்னும் நிறைய ஜோடிகள் உள்ளே ஏறுது. அப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே ஏறுறவங்களை கவனிக்காமல் வெளியே அந்த ஏற்றி விடுறாங்க இல்லையா, சென்ட் ஆஃப் பண்ணிக்கங்களாம், அவங்க முகத்தெல்லாம் பார்க்குறாரு. ஒவ்வொருத்தர் முகத்துலையும் ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சின்ன குழந்தைங்க நிற்கிறதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி அப்படியே போர் அடிச்சு போய் நின்றுருக்கு குழந்தைங்க. ஓகேவா, தென் 6th ஸ்டாண்ட்ஸாவில் வந்து அந்த பொண்ணுங்களுடைய அப்பாவெல்லாம் பார்க்குறாரு.
இந்த ஃபேட்டாக இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்க்குறாரு. அவங்க எல்லாருமே வந்து அப்பா லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம்ப்பா, இதோட பிரச்சனை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பேர்டனை இறக்கி வச்ச மாதிரி அந்த பொண்ணுடைய ஃபாதர்ஸ்லாம் பார்க்குறாங்க. தென் கொஞ்சம் வயசான லேடிஸ்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு உண்மை அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி தெரிஞ்ச மாதிரியும் ஏதோ ஒரு மறைச்சி கட்டி வச்ச மாதிரியும் அவங்க முகங்கள்லாம் இருக்குது. தென் இதெல்லாம் பார்த்த பிறகு ட்ரெயினுக்கு உள்ளே பார்க்குறாரு. இந்த கல்யாணம் முடிஞ்சு உள்ளே வந்தாங்களே ஜோடிகள் அவங்களெல்லாம் பார்க்குறாரு. அப்போ பொண்ணை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு, எல்லா பொண்ணுங்களையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. எல்லாருமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. என்ன பண்ண போகிறேன், என்ன அது எதுவும் மாப்பிள்ளைலாம் பேசிடாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திங்ஸ் இந்த பர்சஸ் எல்லாம் ரொம்ப கையில் இறுக்கி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை பக்கத்தில் பொண்ணுலாம் உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. ட்ரெயின் அப்படியே லண்டன் நோக்கி கிட்ட வந்துட்டு, இப்போ ட்ரெயின் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இவ்வளோ நேரம் ரூரல் ஏரியாஸாக தான் இருந்துச்சு இல்லையா, இப்போ அப்படியே அர்பன் ஏரியாஸ் வர ஆரம்பிச்சிட்டு ஸ்டீம் இன்ஜின் ப்ளோவாக ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு. என்வரன்மெண்ட் அப்படியே மாறுது. ஃபீல்டாக இருந்த ஏரியாலாம் பார்த்தாரு இவர், நல்லா விளைய வச்சு நெல் அதெல்லாம் விளைய வச்சு ஃபீல்டெல்லாம் பார்த்தாரு. இப்போ எல்லாமே பிளாட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. பிளாட்டாக பார்க்க எல்லாம் பிளாட் போட்டு விற்கிற இடமா இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வராரு. லேண்ட் அப்படியே டெவலப்பான ஏரியாவாக இருக்குது. எல்லாமே முழுக்க ட்ரீயாக இருக்குது. ஆனால் ரோடு இருக்குது. ரோட்டில் அந்த ஓரத்தில் 2 ட்ரீயாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு வராரு. ஓகேவா? ஸோ அப்படியே இடம் இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. தென் செவன்த் ஸ்டான்ஸாவில் வந்து ஒரு 50 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்து ட்ரெயின் ஏறி 50 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிட்ட வந்துருச்சு, ட்ரெயின் ஸ்டாப் ஆக போகுது. இவர் லண்டனில் இறங்க போகிறாரு. இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இவர் இந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தாரு, அவங்க ஃபேமிலியை பார்த்தாரு. இது மூலமாகவே இந்த கல்யாணத்து மேலே இவருக்கு ஒரு பெர்செப்ஷன் கிடஞ்சிருச்சு. ஒரு விஷயம் இவருக்கு புலப்பட்டுடுச்சு. இவங்கெல்லாம் பார்த்தாலே இவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகேவா? தென் திரும்பவும் பார்க்குறாரு. பார்க்கும்போது இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. வெளியே என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, சினிமா தேட்டரை பார்க்குறாங்க, கூலிங் டவர் இருக்குது, தென் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க பசங்க. இதெல்லாமே அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வராங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு கப்பலுமே சிலர் பார்த்தா நமக்கே தெரிஞ்சிருப்போம், லவ் மேரேஜ் பண்ணவங்க அப்படின்னா நல்லா பேசிகிட்டே வருவாங்க, அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர மாட்டாங்க, தெரியாத மாதிரி வர மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவ்வளோ நாள் அவங்க பார்க்காத ஒரு பர்சனோட மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இவங்க அந்த 1 hour ட்ராவலில் எதையுமே ஷேர் பண்ணிக்காமல் முழுக்கவே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே எதுவும் பேசிக்காமல் வர்றதை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ட்ரெயின் வந்து அதோடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் லண்டனுக்கு வந்துருச்சு. ட்ரெயின் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. தென் 8th ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியே ட்ரெயின் பிரேக் போடுறாங்க, அப்படியே ட்ரெயின் ஸ்லோ ஆகுது. அங்கே கேபிட்டல் லண்டனுக்கு வந்தாச்சு. வர அந்த இதில் முழுக்க பார்க்குறாரு. நல்லா உயரமான பில்டிங்ஸ், லார்ஜ் வால்ஸ், அதாவது ரூரல் லேண்ட்ஸ்கேப்லேருந்து எதையுமே இல்லாமல் அப்படியே டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. பெரிய பெரிய செவரு எல்லாம் பார்க்குறாரு. அப்போது சொல்கிறாரு, இந்த விட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர், அவர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட ஓவர், நான் ட்ரெயினோட இறங்க போகிறாரு இல்லையா, ஸோ ஓவர். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த புதுசாக கல்யாணம் அவங்களுடைய அந்த கலெக்டிவ் பவர் வந்து இனிமேல் அன்லீஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகுறது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நிறைய அம்பு அப்படி விட்டு அப்படியே மொத்தமாக போய் விழும்ல, அதை வந்து ட்ரெயின் ஃபோர்ஸாக வந்து அந்த ஸ்லோவாக அங்கே வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த போயம் எண்ட் பண்ணுறாரு ஃபிலிப் லார்க்கின். ஸோ இந்த போயமோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டைம் ஒரு தீமாக சொல்லலாம். தென் ஆர்டிஃபிஷியலிட்டி ஆஃப் மேரேஜ் இந்த ஒரு தீமாக சொல்லலாம். டைம்னு சொன்னோம் அப்படின்னா, டைம் ஷிஃப்ட் ஆக ஆக எல்லாமே மாறுது. ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு இருந்த வேல்யூ இப்போ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா விஷயமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம், அதான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர் ஏற ஆரம்பிச்சது அப்படியே இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் அப்படியே அர்பனாக மாறுற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையிலே மாறி இருக்கும். ஆனால் அவரை கன்வே பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே வருது, அப்படியே பழமையிலே இல்லாமல் டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஒரு இமோஷனலாக தான் எடுத்துக்காமல் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மாற ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத அந்த போயம் மூலமாக கன்வே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்பெஷலான ஒன்றால் இப்போ யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு கடமையாக எடுத்துக்கிறாங்க. கடமையை முடிச்சுட்டு அப்பாடா முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. இல்லையும் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த போயம் மூலமாக சொல்லியிருக்காரு ஃபிலிப் லார்க்கின்.